டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோன்னா, கண்ணதாசனை பற்றி தான். கண்ணதாசன் பாடல்கள் வந்து 11th 12th 2 பாடல் இருக்குது, அதை பார்த்துருவோம். 11th 159 பேஜ் நம்பர். இது ஓல்டு புக்கு. 11th ஓல்டு புக்கு, அதாவது ஓல்டு புக்குனா ஓல்டு புக்கு இல்லை, பழைய எடிஷன். புது புக்கில் பழைய எடிஷன் இருக்கும்ல, இந்த 10 லெசன் உள்ளது, அதில் உள்ளது. 159th பேஜ். இது நீங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்து எடுத்துக்கோங்க. இது எங்கே இருக்குன்னா, இந்த பாயற்ற பழகலாம் அந்த லெசனுக்கு பின்னாடி தான் இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. சீரிய நெற்றி எங்கே, சிவந்த நல் இதழ்கள் எங்கே, கூரிய விழிகள் எங்கே, குறுநகை போனதெங்கே, நேரிய பார்வை எங்கே, நிமிர்ந்த நன்னடைதான் எங்கே, நிலமெல்லாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் வீழ்ந்ததிங்கே அப்படின்னு சொல்லி ஒருவரோட இறப்பை பற்றி கண்ணதாசன் பாடின பாடல் இங்கே இருக்குது. இது யாரோட இறப்புன்னு இன்னும் மென்ஷன் பண்ணல, ஆனால் வந்து யாரோ இறந்ததை பற்றி தான் அவர் பாடியிருக்காரு. அடுத்து வந்து 12th 20வது பக்கம் இந்த பாடல் இருக்குது. முச்சங்கங்கூட்டி முதுபுலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொச்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்கள் எல்லாம் அமைத்த பெருமாட்டி. ஓகே, இது இந்த பாடலை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது வந்து 9th ஓல்டு புக்கு. இந்த பாடல் பார்த்துக்கோங்க. கதிர்வெடித்து பிழம்பு விழ, இந்த லைன் மட்டும் அதில் இருக்கும், பாக்கி லைன் அதில் இல்லை. கதிர்வெடித்து பிழம்பு விழ கடல் குதித்த சூடேற்றி முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற்பரப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் வருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட பழமையை பற்றி ஒரு பாடல் எழுதியிருக்காரு. இதே மாதிரி வேறு சில பாடல்களும் இருக்குது. என்னென்னா, கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு புறப்பொருள் வெண்பாமலையில் இருக்கும். அதேமாதிரி வாணிதாசன் ஒன்று எழுதியிருப்பார், வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி அப்படின்னு சொல்லிட்டு நியூ புக்லேயே இருக்கும் அந்த இது. அதேமாதிரி ஈரோடு தமிழன் எழுதியிருப்பார், காலம் பிறக்குமுன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் நிற்பதும் தமிழே அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு தமிழன். கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் தமிழோட பழமையை பற்றி சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகே, எல்லாம் மேட்ச் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த கதிர்வெடித்து பிழம்பு விழ, அந்த பாடல் இங்கே இருக்குது. அதுக்கடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ அப்படின்ட்டுருக்குல்ல, அது கீழே 2 லைன் இருக்குது, அது தனி பாடல். அது வந்து வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், அது வந்து மயக்கமாக கலக்கமாக பாட்டிலேருந்து வந்திருக்கும். இது வந்து முதல் வரி வந்து வேறு தனி பாட்டு, முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ, அது தனியாக ஒரு ஸ்டார் போட்டுக்கோங்க. அதோட பாடல் இதுதான். முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலரல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ சின்னஞ்சிறு சிறகு கொண்ட சிங்கார சிட்டல்லவோ செம்மாதலை பிளந்து சிரித்து வரும் சிரிப்பல்லவோ மாவடு கண்ணல்லவோ மைனாவின் மொழி அல்லவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையை பற்றி பாடின பாடல். இதில் உள்ள பாடல் எல்லாமே ஒரு மேக்ஸிமம் எல்லா பாடலுமே வந்து சினிமா பாடல்கள் தான். நீங்கள் இது ஃப்ரீ டைம் இருந்தால் இதை சர்ச் பண்ணி கேட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த லைன் பாருங்கள், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இந்த லைனில் வந்து 2 லைன் தான் இருக்குது, பாக்கி 2 லைன் வந்து பார்ப்போம். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை அப்படின்னு பொது உடைமை பற்றி ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அடுத்து வந்து அதே இடத்துல பாருங்கள், காலை மணி ஓசை களத்து மணி நெல்லோசை ஒரு லைன் இருக்குது. அதே மாதிரி மற்ற லைன் பார்ப்போம். காலை மணியோசை களத்து மணி நெல்லோசை வாழை இலையோசை வஞ்சியற்கை வலையோசை தாளை மடலோசை தாயர் தயிர் மத்தோசை கோழிக்குரலோசை குளவியர்வாய் தேனோசை. இது பார்த்துக்கோங்க, இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் மாதிரி தெரில, ஆனால் வந்து இதை பார்த்தாலே நீங்கள் வந்து கண்ணதாசன் அப்படின்னு போகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. அப்புறம் கண்ணதாசன் கொடுத்த ஒரு பேட்டியை பற்றி ஒரு லெசன் மாதிரி இருக்கும். இது வந்து பேஜ் நம்பர் 68 இருக்குது. இது நீங்கள் பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலது தான் இருக்குது, பார்த்துருவோம். இவர் ஃபஸ்ட்டு ஆங்கில பள்ளியில் படிச்சுட்ருப்பார். 3 ரூபா கட்டணம் கட்ட முடியாததுனால 7ஆம் வகுப்பில் நின்றுவார். மறுபடியும் அமராவதி புதூர் குருகுலத்தில் வந்து உண்டி உறைவிட பள்ளியில் வந்து 7ஆம் வகுப்பு வரையும் படித்தவரை 5ஆம் வகுப்பில் சேர்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு முன்னாடி அவர் வானொலி கேட்பதிலையும் நூல்கள் படிப்பதிலையும் தான் ஆர்வம் காட்டியிருக்காரு. அதே மாதிரி சரத்பாபுவின் கதைகள் பக்கிம் பாபுவின் கதைகள் இதை வந்து விரும்பி படிச்சிருக்காரு. அடுத்து வந்து 12 வயதில் வந்து எழுத மாட்டல், இது வந்து கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட் மாதிரி இருக்குது. எப்போது எழுத மாட்டல் இருப்பதை உணர்ந்திருக்காருன்னா 12 வயசில். இந்த பாடல் வந்து அதில் ஒரு பாதி இருக்குது, இதில் முழுசாக இருக்குது, பார்த்துக்கோங்க. வீணாகானம் விடியும் முன் கேட்டது கருணாமிர்தம் காதுக்கினிமை தூக்கம் கலைந்தது துள்ளி எழுந்தேன் படுக்கையிலிருந்தே பருகினேன் அமுதம். இதுவும் ஒரு நோட் பண்ணிக்கோங்க, கவிதை அவர் எழுதினது தான். அடுத்து இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இவரோட இயற்பெயர் என்னன்னு வந்து கொஷினில் கேட்டிருக்காங்க. முத்தையா.
இந்த 2 லைன் இருக்குல்ல, "ஆடி அடங்கும் வாழ்க்கையடா" இது ஒரு லைனு. "அதோ அந்த வரவை போல" அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். இந்த 2 லைனுமே வந்து இவர் எழுதுனது தான். இது புக்ல எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா வந்து இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்கு. ஓகேவா? அடுத்து வந்து இவரோட நூல்கள்ல பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. மாங்கனி, ஆட்டனத்தி ஆதிமந்தி, கள்ளக்குடி மாகாவியம், இயேசு காவியம் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதையும் கேட்டிருக்காங்க. சேரமான் காதலி, ஆயிரம் கண் ஆயிரம் தீவு அங்கையர் கண்ணி, ராசதண்டனை இதெல்லாம் வந்து இதில் பொருந்தாதது எது அப்படிங்கிற மாதிரி தப்பான ஒன்று நடுவில் கொடுத்துட்டு இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அதனால் நூல்களையும் பார்த்துக்கோங்க. அதே போல் இவர் என்னென்ன இதழ்கள்லாம் எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இதழ்களில் என்னென்ன இதழில் எழுதியிருக்காரு அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த லைன் வந்து கேட்டிருக்காங்க. "நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை" அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பாடல் இருக்கு இல்லையா, "பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி திறந்த பறவைகளே", இதில் வந்து அடுத்தடுத்த லைன்ஸ் அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஆனால் வந்து கடைசி லைன் மட்டும் பார்த்துக்கோங்க. "எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ" அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் முடியும். இந்த வரி வேணால் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த லைன்ஸ், "நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனும் வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். இது வந்து இந்த இங்கே இருக்கு இல்லையா, கம்பராமாயணத்தில் உள்ள இதோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி அதுவும் இருக்குன்ட்டு. அப்புறம் காகிதம் இல்லத்தை பற்றி நாளைக்கு பார்ப்போம். இது வீடியோ ஏற்கனவே டைம் அதிகமாக போகுது. காகிதம் இல்லத்தில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அதை நான் நாளைக்கு சொல்கிறேன். ஓகே காய்ஸ், எல்லாம் நல்லா படிங்க. தேங்க்யூ.